நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சரை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணோம்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரை தான் பயன்படுத்தும். இந்த குரோம் ப்ரௌசரில் ஒரு 5 முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா கூகுள் குரோம் ப்ரௌசரில் நமக்கு தெரியாத புது ஃபியூச்சரா? கண்டிப்பாங்க. கூகுள் தங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் புது புது அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியில் வந்தது தான் இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசர். இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதில் உங்களுக்கு 5 ஃபீச்சர் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த 5ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் பார்த்தீங்களா, இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி குரோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிகோலன், அப்புறம் பேக்ஸ்லாஷ், அதுக்கப்புறம் குரோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் குரோம் யூஆர்எல்ஸ், இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குரோமோட யூஆர்எல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதில் குரோம் ஃப்ளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்ச் ஃப்ளாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்வேர்ட் லீக்னு டைப் பண்ணுங்கள். லீக் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பாஸ்வேர்டு லீக் டிடெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதை எனாபிள் பண்ணிக்கோங்க. எனாபிள் பண்ணதுக்கப்புறம் இதை ரீலான்ச் பண்ணுங்கள். எனாபிள் ஆகிடுச்சு பாஸ்வேர்டு லீக் டிடெக்ஷன். ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்கள் எதுக்கு எனாபிள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதில் சைன்இன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சைன்இன் கொடுக்கும் போது அந்த வெப்சைட் வந்து தரமான வெப்சைட்டாக, அதாவது அவங்க உங்களுடைய பாஸ்வேர்டை பாதுகாத்து வைக்கிறாங்களா இல்லை அதை லீக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்வேர்டு லீக் டிடெக்ஷனை நீங்கள் எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை பயன்படுத்தும் போது அந்த பாஸ்வேர்டை அவங்க சேஃபாக வச்சுருக்காங்களா இல்லை லீக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எனாபிள் பண்ணிக்கோங்க. கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் குக்கீஸ் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ். ஸோ இது வந்து ஆஃபில் இருக்குது, இது நீங்கள் எனாபிள் பண்ணிக்கோங்க. எப்படின்னா பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ப்ளூ கலரில் ரைட் மார்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ப்ரிவென்ட் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் ஃப்ரம் சேவிங் அண்ட் ரீடிங் குக்கீஸ் டேட்டா. ஸோ உங்களுடைய குக்கீஸ் டேட்டாவை தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து ரீட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபியூச்சர். ஸோ இது நீங்கள் எனாபிள் பண்ணி வைக்கிறதுனால உங்களுடைய டேட்டா எல்லாமே பாதுகாப்பான முறையில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனாபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் குரோம் ப்ரௌசரில் மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பேமெண்ட் வந்து நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரில் நீங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த பேமெண்ட்டை ஆட்டோமேட்டிக்கலி அந்த வெப்சைட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அனுமதி இல்லாமல். ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பேமெண்ட் மெத்தட்ஸ், அலோ சைட்ஸ் டு செக் இஃப் யூ ஹேவ் பேமெண்ட் மெத்தட் சேவ்ட். அதாவது கூகுளோட குரோம் ப்ரௌசரில் நீங்கள் பேமெண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது பேமெண்ட் மெத்தடை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்கலி அதை அக்சஸ் பண்ணிக்கிடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதை வந்து எனாபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டால் உங்களுடைய குரோம் ப்ரௌசருடைய பேமெண்ட் மெத்தடை வந்து ட்ராக் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேமெண்ட் மெத்தடை வந்து அவங்க ட்ராக் பண்ணி சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ இது மூலியமாக ஆட்டோமேட்டிக்கலி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸிங்கை தடுக்கலாம். நீங்கள் மேனுவலாக போயிட்டு உங்களுடைய பேமெண்ட் மெத்தடை செட்டப் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். குரோம் ப்ரௌசரில் 4வது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னா மிகவும் முக்கியமான ஃபியூச்சர். நீங்கள் குரோம் ப்ரௌசர் மூலியமாக ஏதாவது நீங்கள் மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட மூவிகளை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க ஒரே டயத்தில். டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலுக்கும் இன்னொரு ஃபைலுக்கும் உள்ள அந்த வேகம், டவுன்லோடிங் வேகம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இதை வந்து தடுக்கிறது எப்படி, அதாவது ஒரே ஈவனாக இருக்கணும். நீங்கள் எத்தனை 1லேருந்து 10 இல்லை 12 வரைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணால் கூட எல்லா ஃபைலுக்கும் உள்ள வேகம் வந்து ஈவனாக இருக்கணும், அதாவது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் இருக்குது. அதை நீங்கள் மாற்றி அமைச்சாலே போதும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், குரோம், அப்புறம் கோலன், பேக்ஸ்லாஷ், அதுக்கப்புறம் குரோம் யூஆர்எல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரோம் ஃப்ளாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், பேரலல் டவுன்லோடிங். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், எனாபிள் கொடுத்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட் டைம் குரோம் ப்ரௌசர் மூலியமாக எந்த ஒரு ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க,
ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதோட டவுன்லோடிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஈக்குவலாகவே இருக்கும். ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லா ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். 5வது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் குரோம் ப்ரௌசரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா மூலிமா நமக்கு நிறைய லிங்க் வந்து ஷேர் பண்ணப்படுது. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 வவுச்சர் கிடைக்கும், 1000 வவுச்சர் கிடைக்கும், 1,00,000 ப்ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து லிங்க் மூலிமா ஷேர் பண்ணப்படுது. ஸோ அந்த மாதிரி லிங்க்லாம் வந்து நம்ம தவிர்த்துருவோம். இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்லாம் வந்து தரமானதா, அதாவது செக்யூரா அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணுறது? உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விக்கிபீடியா வச்சுக்கணும். விக்கிபீடியா அதுட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டு ஒரு தரமான வெப்சைட்டா, செக்யூரான வெப்சைட்டா, நம்மளோட டேட்டாவை பாதுகாக்கக்கூடிய வெப்சைட்டா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம்? டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுக்கு பக்கத்தில் ஒரு ஐ பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட் ரொம்ப செக்யூரானது. அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு நம்பர் எல்லாத்தையும் ப்ரைவேட்டாகவே வச்சுக்கிடும். எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாது இந்த வெப்சைட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய லிங்க்கையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ஃபியூச்சர், பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுளோட குரோம் ப்ரௌசரில் இந்த 5 ஃபீச்சர் எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.